ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மஹா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காந்தாரி மிளகா செடி. காந்தாரி மிளகா செடியை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது இந்த மிளகா செடி ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயே என்கிட்ட இருக்குது. ஆனால் பழைய வேறு தொட்டியில் இருந்தப்போ இது ஒன்றுமே க்ரோத்தே இல்லாமல் அப்படியே இந்த நறுங்கி போய் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே நின்றுட்டு இருந்தது ஒரே இதில் தண்டில். ஆனால் வேறு தொட்டி மாற்றி வச்சு இப்போ தேங்காய் புண்ணாக்கு உரம் கொடுத்த உடனே ஏகப்பட்ட பூக்கள் வச்சுருக்கு. எல்லா கிளையிலையுமே பூக்கள் இருக்குது. செடியும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. கீழே இருந்தும் புதிய கிளைகள் நிறைய வந்துட்டுருக்கு. இது தூரம் தான் எடுத்து போடணுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா காயும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காந்தாரி மிளகாவில் 2 மிளகா தற்சமயம் இருக்குது. பூக்கள் ஏகப்பட்ட பூக்கள் இருக்குது. பூக்களும் மொட்டுக்களும் நிறைய இருக்குது. பாருங்கள் செடியே எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்குன்ட்டு. இந்த வருஷம் நல்லாவே ஓரளவு நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரில. புண்ணாக்கு உரமா இல்லாட்டி நான் லிக்யூடு ஃபெர்டிலைசர் நிறைய கொடுப்பேன். அதாவது மாவு, புளிச்ச மாவு, தயிர், பால், வேஸ்ட்டான எல்லாமே கொடுப்பேன். அதனால் அதோட வளர்ச்சி நல்ல ஒரு அபாரமான வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் இப்போ தேங்காய் புண்ணாக்கு ஊற்றின பிறகு தான் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பூக்களும் நிறைய வச்சு காய்களும் இப்போ பிஞ்சுகளும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. காந்தாரி மிளகா செடி இது ஒரு இதுவே ரொம்ப உரப்பாக இருக்கும். ஆனால் பொடியாக இருக்கும். சின்னதாக வானத்தை பார்த்து இருக்கும். இது வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. கேரளாவில் அது காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளவு கிளைகள், புதிய கிளைகள் வச்சுருக்குன்ட்டு. இதில் பாருங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ சின்ன சைஸாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பொடியாக இருக்கும். ஆனால் காரம் நிறைய இருக்கும். ஒரு 2 காய் தற்சமயத்துக்கு வச்சுருக்கு. செடி ஓரளவுக்கு நல்லா ஹைட்டாகி நல்ல வளர்ச்சி அபாரமாக இருக்குது. மண்ணை கிண்டி விடணும். வாரத்துக்கு ஒரு தடவை மண்ணை கிண்டி விட்டு மண்புழு உரம் எல்லாமே கொடுக்கலாம். திட உரங்களும் கொடுக்கலாம், திரவ உரங்களும் கொடுக்கலாம். தற்சமயத்துக்கு இந்த செடியில் 2 காய் வச்சுருக்கு. பார்ப்போம் இன்னும் எவ்வளோ காய்கள் கொடுக்குதுன்ட்டு. ஒரு உடஞ்சி போன தொட்டியில் தான் இருக்குது தற்சமயத்துக்கு. மாற்றினா பேருமோன்னு தான் மாற்றலை. அதே இதில் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பாருங்கள் எவ்வளவு மொட்டுக்கள் இருக்குன்ட்டு. பூக்கள் நிறைய இருக்குது. கொத்து கொத்தாக பூக்குது பூக்கள். எல்லாமே காயாக மாறினா நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.